தமிழில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படங்களில் கூலி திரைப்படமும் ஒன்று. இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார். இதில் ரஜினிகாந்த் சார் ஹீரோவாக நடித்துள்ளார். இப்படம் வரும் ஆகஸ்ட் 14 திரையரங்களில் ரிலீஸ் ஆக உள்ளது. ஏற்கனவே இப்படத்தில் இருந்த 3 பாடல்கள் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்துள்ளன. இப்படத்திற்கு அனிருத் தான் இசையமைத்துள்ளார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பாக கலாநிதி மாறன் இப்படத்தை தயாரித்துள்ளார். இப்படத்தின் பிரம்மாண்டமான இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வருகிற ஆகஸ்ட் 2 சென்னையில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் படத்தின் ட்ரெய்லரை வெளியிட இருக்கிறார்கள். இந்த ட்ரெய்லரை ரஜினி சார் தான் வெளியிட இருக்கிறாராம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மிக தீவிரமான கமல் ரசிகன் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் கூலி படத்தின் ஸ்டோரி டிஸ்கஷனின் போது ஒரு சுவாரஸ்ய சம்பவம் நடந்திருக்கிறது. அதை பற்றி சமீபத்திய நேர்காணலில் பேசியிருக்கிறார் லோகேஷ். கூலி படத்தின் கதை சொல்லும் போது யதார்த்தமாக ஒரு இடத்தில் தான் ஒரு கமல் ரசிகன் என சொல்லியிருக்கிறார் லோகேஷ். அப்போ ரஜினி சாரும் எதுவும் சொல்லவில்லையாம். ஆனால் கூலி பட ஷூட்டிங் எல்லாம் முடிந்து டப்பிங்கும் பேசி முடித்து கிளம்பும் போது லோகேஷின் உதவி இயக்குநர்களிடம் பேசிய ரஜினி சார் அவர் என்னிடம் முதலில் கதை சொல்ல வரும்போது நான் கமல் சார் ரசிகன் என்றுதான் ஆரம்பித்தார். நான் அவரை ஆடியோ லான்ச்ல பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாராம். மேடை பேச்சு என்று வந்துவிட்டாலே ரஜினி சாரை அடிச்சுக்க முடியாது என சொல்லும் அளவுக்கு பட்டாசாய் பேசுவார். அவரின் மேடை பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உண்டு. அதனால் இந்த கூலிப்பட ஆடியோ லான்ச்சில் பேசும்போது லோகேஷை ரஜினி சார் கலாய்ப்பது கன்ஃபார்ம் என்பது உறுதியாக தெரிகிறது. மேலும் சமீபத்திய பேட்டியில் பேசிய லோகேஷ் தன்னுடைய அம்மா சிறு வயதில் தனக்கு சூப்பர் ஸ்டார் பாடலை காட்டிதான் சாப்பாடு கொடுத்ததாக சொன்னதை நினைவு கூர்ந்தார். தன்னை தவிர்த்து தன்னுடைய குடும்பத்தில் அனைவருமே ரஜினி ரசிகர்கள் என கூறிய லோகேஷ் தானும் முத்து படையப்பா வரை ரஜினி ரசிகனாக இருந்ததாக கூறினார். சத்யா படம் பார்த்த பின்னர் தான் கமல்ஹாசனின் தீவிர ரசிகர் ஆனாராம். அதற்காக நான் ரஜினி சாருக்கு எதிராக கிடையாது. சைமா விருது விழாவில் கமல் சாரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். உங்களோட ரசிகன் அடுத்து ரஜினி சாருக்கு படம் பண்ண போகிறார் என்று கேட்டாங்க. அதற்கு அவர் என்னோட ரசிகன் ரஜினி சாருக்கு படம் பண்ணுவது எனக்கு பெருமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.